நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்கோ மைண்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டே பை டே வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி உருவாகுது, எப்படி உள்ள லிஸ்ட் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இப்போ ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அல்கோ மைண்டில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முக்கியமான பணிகள் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். அதாவது ஒருத்தர் ரொம்ப நாளாக மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்காரு. அதை ஆட்டோமேட் பண்ணணும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற போது அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட வரும்போது நாங்கள் அவங்களுக்கு அதை ஆட்டோமேட் பண்ணி, ஏன்னா எல்லாராலையும் மேனுவலாக உட்காந்து பண்ண முடியாது, வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். எமோஷன்னாலேயோ அல்லது டைம் இல்லாத காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு ரீசன்னால் அதை ஆட்டோமேட் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் நாம் அதுக்கு உண்டான காஸ்ட்டில் 50% ஷேர் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் அது நம்ம அதர் அல்கோ மைண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுடைய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வருது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் அதுக்கு தேவையான கேபிட்டல், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லாஜிக் என்ன, அதோடைய ரிஸ்க்கு என்ன, எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கீழேயும் இந்த மாதிரி யூடியூப் லிங்க்லேயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் நிறைய பேரால் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஏன் கேபிட்டலுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ரொம்ப எளிமையான சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டு போயிட்டு இதில் மினிமம் கேபிட்டல், இப்போ நான் ஒரு மினிமம் கேபிட்டலில் பண்ணணுன்னா மினிமம் கேபிட்டல் இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர்னு கொடுக்குற பட்சத்தில் மினிமம் கேபிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். உதாரணமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்திருக்கு. இதில் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் ரெண்டு விதமாகவும் செலக்ட் பண்ணலாம். ஒன்று, இதனுடைய ரிஸ்க்கு நமக்கு போதுன்ற அடிப்படையில் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக இதில் எனக்கு நான் பிடியில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியும் செலக்ட் பண்ணலாம். உதாரணமாக நம்ம பிடியில் பார்த்தோன்னா இதில் பேஸ்ட் ஆன் த யூசேஜ், நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இது உள்ள லிஸ்ட் ஆகுது. நிறைய இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்குறோம், இந்த ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், நாள் ஆகட்டும், இல்லை நிஃப்டி ஆகட்டும், இதெல்லாமே ரொம்பவே 50,000 யூஸ் பண்ணக்கூடிய இருந்தால் கேபிட்டல் இருந்தால் செய்யக்கூடிய அளவுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்குது. இதில் 7334801. ஸோ இதில் நம்ம மினிமம் கேபிட்டல் டிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இது உள்ளே இருக்கா அப்படின்றதும் நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். சில ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸும் வரும், நம்ம அதுவும் நமக்கு ஈஸியாக நமக்கு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் புரிகிற பட்சத்தில். இப்போ நம்ம அதில் பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ் கிளியராக இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்முடைய முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 4 நாள் லாபம் தருதா 4 நாள் நஷ்டம் தருதான்றதை விட அது எப்படி ஓவரால் இருக்கோன்ற ஒரு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு இந்த ஆக்ஷன் போயிட்டு ஆக்ஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு போயிட்டோம்னா இது ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு 100 நாளாக கரெக்டாக ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, அதாவது மேக்ஸிமம் லாஸ் ஒரு நாளைக்கு 10,000 ஆகிருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 12,975 ஆகிருக்கு, மேக்ஸிமம் ட்ராடவுன் கிட்டத்தட்ட 19.99% நமக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்திருக்கு. ஆவரேஜாக ப்ராஃபிட் கொடுக்கும்போது 3,200 கொடுத்துருக்கு. ஸோ இந்த லாஸ், அதை விட முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் 5 நாள், அதாவது தொடர்ந்து 5 நாள் லாஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே நம்ம மனசில் இதை எடுத்துட்டு இந்த ரிஸ்க்கு நமக்கு ஓகேன்ற பட்சத்தில் இதை நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து போயிட்டுருக்கு. இதில் நான் காட்டக்கூடிய அந்த பிடின்றது ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவே மட்டும் எடுக்கணுமே தவிர இதனுடைய அப்படியே எக்ஸாக்ட் ப்ராஃபிட் ரெப்ரசன்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கூட குறையதாக இருக்கலாம். இது ஏப்ரல்லேருந்து தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. இதே போல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ இதில் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. இதுவும் அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. நிஃப்டியும் அதே கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம பார்க்குறோம்
பேங்க் நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபும் இப்படி தான் இருக்குது. அதே போல் நிஃப்டியுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி வந்து தொடர்ந்து அதே மாதிரி தான் மேலே போயிட்டுருக்கு. இதெல்லாம் 50,000 இருக்கக்கூடிய கேபிட்டல். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்து நாம் இது சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ட்ரா டவுனில் இருக்கலாம். உதாரணமாக இந்த நிஃப்டி 15 minutes 180M ட்ரேட் வித் ட்ரேட் ஃபில்டர்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது இது இப்போ ட்ரா டவுனில் இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு காலகட்டத்தில் ட்ரா டவுன் போயிட்டு அதுக்கப்புறமா வரும். ஏன்னா சில ஸ்ட்ராட்டஜிலாம் பிரேக் அவுட் பேஸ்டு இருக்கும், சில ஸ்ட்ராட்டஜிலாம் ட்ரெண்ட் பேஸ்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான 2 ரேஷியோ இருக்குது. ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோன்றது இதை பற்றி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷார்ப் ரேஷியோன்றது ஒரு லாபம் கொடுக்கும்போது எவ்வளோ அளவுக்கு நமக்கு மைனஸை போயிட்டு, உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபா லாபம் கொடுக்குதுன்னா ஒரு 8000 10,000 லாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 3000 லாபம் கொடுக்குதா அப்படின்னா இல்லை, ஒரு 1000 லாஸ் கொடுத்துட்டு திரும்ப 3000 லாபம் கொடுக்குதா, எவ்வளோ தடவை நமக்கு மைனஸ் போயிட்டு மேலே வருது அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கிறதா இந்த ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ. இதை பற்றி செப்பரேட் வீடியோவே நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும். இந்த ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ மைனஸில் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம தொட வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ சில பேருக்கு செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியுடைய டேட்டாவும் இங்கே இருக்குது. செல்லிங் பையிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ட்ரா டவுன் ஆகிட்டு அதுலேருந்து தொடர்ந்து வந்து இது மேலே போயிட்டுருக்கு. இதனுடைய டேட்டாவும் இதில் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் மந்த் ஆன் மந்த் எப்படி வருது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியறதுக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்க்குமே நமக்கு கிளியராக டேட்டா இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 101 வருஷமாக மேலே ஓடிட்டுருக்கு. ஒரு வருஷமாகவே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டோட்டலாக எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணிக்க முடியும். அதே போல் இதில் லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இங்கே லேட்டஸ்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துடும். அதுக்கு உண்டான கேபிட்டல், அதுக்கு உண்டான ட்ரா டவுன் எல்லாமே வரும். இதன் மூலமாகவும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி போகலாம். ஸோ இந்த வசதியை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு மினிமம் கேபிட்டல், அதே போல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதும் நமக்கு தெரியும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய ரேஷியோஸ் எப்படி இருக்குது, அதனுடைய லாஜிக் எப்படி இருக்குது, அது நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கு கரெக்டாக இருக்குமானு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் நம்ம பண்ணும்போது அந்த நமக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். நாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தோன்னா இவ்வளோ நாள் நமக்கு கன்சிக்யூட்டிவ் லாஸ் வரலாம், இவ்வளோ கன்சிக்யூட்டிவ் ப்ராஃபிட் வரலாம், இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும், மேக்ஸிமம் லாஸ் வந்தால் இவ்வளோ நமக்கு வரலாம், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தால் அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு ஒரு மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து இந்த வழிமுறைகள் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும். நாளை வந்து அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.